வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம டால்கோனா காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த காஃபி வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு காஃபி, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காஃபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்தறோம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த காஃபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தரலாம். 3 டீஸ்பூன் காஃபி தூள், 3 டீஸ்பூன் சர்க்கரை, பால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கக்கூடிய தண்ணி 3 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம காஃபி பவுடரை ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த காஃபி பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் வந்து சர்க்கரையோட டேஸ்ட் ரொம்ப கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட 2-3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி 3 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஸ்பூன் அல்லனா விஸ்க் எதை வச்சுனாலும் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதே இது எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் ஆயிரும். இந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், 10 நிமிஷம் ஆகும். இப்படி ஃபாஸ்ட்டாக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு லைட் ப்ரௌனில் ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நல்லா திக்காக க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இதை அடிச்சுட்டே இருக்கணும் கையில். ஸ்பூன் ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு அடிக்கலாம். இதை எப்படி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு ப்ரௌன் கலராக. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கூலாக இருக்கக்கூடிய பால் தான் யூஸ் பண்ணணும். சுட சுட பால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தனி அந்த லேயர் மேலே நிற்காது. அதனால் நல்லா கூலாக இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ நீங்கள் அவ்வளோ பால் எடுத்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு பால் சேர்த்துட்டு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா இந்த காஃபி பவுடர், சீனி, வாட்டர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அந்த மிக்ஸை வந்து நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வச்சா போதும். கொஞ்சமாகவே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடிக்க ஆரம்பிக்கலாம். பாலில் வந்து நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பால்லையும் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த காஃபி பவுடரோட சர்க்கரை சேர்த்துருக்கனால அதுவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேலே சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான டால்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஹாட்டான காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூலான காஃபி செஞ்சு குடிச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.